ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் இருக்கிற 4வது லெசன் டெல்லி சுல்தானியமில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது கேள்வி எண் 51 முதல் 100 வரையிலான பதில்களை பார்க்க போகிறோம். கேள்விக்கு பதில்களை பார்க்க போகிறோம். 51வது கேள்வி, கீழ்கண்ட எந்த வம்சம் டெல்லியை முதலில் ஆட்சி செய்தது? அடிமை வம்சம். 52வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் டெல்லி சுல்தானியம் அல்லாதது எது? மங்கோலியர் வம்சம். 53வது கேள்வி, குத்புதீன் ஐபக் எந்த அரசின் அடிமை? முகமது கோரி. 54வது கேள்வி, அலாவுதீன் நிலவரியை டேஷ் பெரும் முறையில் வசூல் செய்தார்? தானியம். கேள்வி எண் 55, முகமது பின் துக்ளக் முதலில் அடையாள பணமாக எந்த நாணயத்தை வெளியிட்டார்? செப்பு. 56வது கேள்வி, முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 25. 57வது கேள்வி, முகமது பின் துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றியவர் டேஷ்? பாமினி. 58வது கேள்வி, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர்? பிரோஸ் ஷா துக்ளக். 59வது கேள்வி, தைமூர் தாம் கைப்பற்றிய டெல்லி, மீரட், பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு ஆளுநராக டேஷ் என்பாரை நியமித்தார்? கிசிர்கான். 60வது கேள்வி, சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் டேஷ் ஆவார்? அலாவுதீன் ஆலம் ஷா. 61வது கேள்வி, டேஷாம் ஆண்டில் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார்? கிபி 1489. 62வது கேள்வி, சிக்கந்தர் லோடி சுல்தானாக இருந்தபோது தலைநகராக டேஷை நிறுவினார்? ஆக்ரா. 63வது கேள்வி, லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த முகலாய பேரரசர் டேஷ் ஆவார்? பாபர். 64வது கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. ஹொய்சாளர்கள் தேவகிரி, யாதவர்கள் துவார சமுத்திரம், காகதியர்கள் வாரங்கல், பல்லவர்கள் மதுரை. இதில் சரியான இணை காகதியர்கள் வாராங்கல். கேள்வி எண் 65, தவறான இணையை தேர்வு செய்க. குத்புதீன் ஐபக் அலாவுதீன், இல்துமிஷ் ருக்குதீன் ரோஷ், பால்பன் கைகுபாத், பகலூல் லோடி சிக்கந்தர் லோடி. தவறான இணை குத்புதீன் ஐபக் அலாவுதீன். கேள்வி எண் 66, கூற்று, மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார்கள். காரணம், செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். விடை, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. கேள்வி எண் 67, கூற்று, 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளை அடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். காரணம், துணிச்சலும் மூர்க்க குணமுமே வெற்றிக்கு காரணம். விடை, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கேள்வி எண் 68, கூற்று, டெல்லி சுல்தானியத்தில் இழந்த பல பகுதிகளை மீட்பதே கியாசுதீன் துக்ளக்கிற்கு பெரும் பணியாக அமைந்தது. காரணம், அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள். விடை, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. கேள்வி எண் 69, கூற்று, செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார். கூற்று, மங்கோலியரின் தாக்குதல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். விடை 1, கூற்று 1 மற்றும் 2 சரி. கேள்வி எண் 70, தவறான கூற்றை கண்டறியவும். 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். இரண்டாவது,
ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறை ஒன்றை நிறுவினார். 3வது, மங்கோலியரின் தாக்குதலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். 4, இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இதுல தவறான கூற்று எது அப்படின்னா 2வது. கேள்வி எண் 71, தவறான கூற்றை கண்டறியவும். 1, சுல்தான் கைகுபாத் என்ற பெயரில் நாட்டை ஆண்டவர் ஜலாலுதீன் கில்ஜி ஆவார். 2, முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர், ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர். 3, ஃபிரோஸ் ஷா துக்ளக் 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியுள்ளார். 4, கிபி 1489 பகலூல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவியேற்றார். அந்த 4ல் தவறான கூற்று எதுனா இந்த 4வது தான். ஸோ மீதி 3ம் சரியான கூற்று. கேள்வி எண் 72, பொறுத்துக. துக்ரில் கான் காராவின் ஆளுநர், அலாவுதீன் ஜலாலுதீன் யாகுத், பகலூல் லோடி வங்காள ஆளுநர், ரஷ்யா சிர்கந்தின் ஆளுநர். ஸோ இதில் பொறுத்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். அதாவது துக்ரில் கான் வங்காள ஆளுநர், அலாவுதீன் காராவின் ஆளுநர், 3வது பகலூல் லோடி சிக்கந்தரின் ஆளுநர், 4 ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். சரிங்களா? அடுத்தது 73வது கேள்வி. ஃபிரோஸ் ஷா துக்ளக் தனது ஆட்சி காலத்தில் டேஷ் புதிய தோட்டங்களை உருவாக்கினார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு. 74வது கேள்வி. இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தவர் யார்? யாரு? துருக்கிய பிரபுக்கள். கேள்வி எண் 75, கூற்று 1, குவாரிஜம் ஷா ஜலாலுதீனுக்கு அடைக்கலம் தர மறுத்தார் இல்துமிஷ். காரணம் மங்கோலியரின் ஆபத்தை தவிர்க்க அது அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்ன கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது. கேள்வி எண் 76, இக்தாதாரின் மற்றொரு பெயர் என்ன? முக்தி. இக்தாதாருக்கு மற்றொரு பெயர் என்னது? முக்தி. கேள்வி எண் 77, ஜலாலுதீன் யாகுத் ஓர் டேஷ் அடிமை. எந்த நாட்டினுடைய அடிமை? எத்தியோப்பிய நாட்டினுடைய அடிமை. 78வது கேள்வி. துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யாவை வெறுக்க காரணம் என்ன? ஏன் துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யாவை வெறுத்தாங்க? ஏன்னா துருக்கியர் அல்லாத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால். ரஷ்யா துருக்கியர் அல்லாத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. கேள்வி எண் 79, ஒற்றர் துறையை நிறுவியவர் யார்? யார் நிறுவியவர்னா பால்பன். 80வது கேள்வி. செங்கிஸ்கான் பேரன் டேஷ். செங்கிஸ்கானுடைய பேரன் யார் அப்படின்னா குலகுகான். 81வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யாரு? மாலிக் கபூர். 82வது கேள்வி. போரில் தோற்கும் நிலையில் பெண்கள் தீக்குள் புகுந்து உயிரை மாய்த்து கொள்ளும் முறை டேஷ் எனப்படும்? ஜவ்ஹர். 83வது கேள்வி. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யாரு? அலாவுதீன் கில்ஜி. கேள்வி எண் 84, கூற்று 1 ஜுனாகான் வாராங்கலை வென்று பெரும் செல்வத்தை கொள்ளையடித்தார். கூற்று 2 இச்செல்வத்தினை கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு துக்லாபாத் நகரை நிர்மாணம் செய்தார் ஜூனாகான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியா இல்லை ஒன்று சரி ஒன்று தவறான்னு பார்க்கலாம். இதில் கூற்று 1 சரி. வென்று பெரும் செல்வத்தை கொள்ளையடித்தார் யாரு? ஜூனாகான். ஆனால் கூற்று 2 தவறு. அதை வச்சு அவர் என்ன பண்ணல? துக்லாபாத் நகரை நிர்மாணம் செய்யலை. கேள்வி எண் 85, டேஷாம் ஆண்டில் வங்காளம் சுதந்திர அரசானது. எந்த ஆண்டில் வங்காளம் சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1346. 86வது கேள்வி. நில வரியை பணமாக வசூலித்தவர் யார்? நிலத்துக்கான வரி விதிப்பாங்க இல்லையா, அதுக்கு பணமாக வசூலித்தவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். 87வது கேள்வி. ஃபிரோஸ் ஷா நிர்மாணிக்காத நகரம் எது? எதுனா சித்தூர். 88வது கேள்வி.
ஜாமர்கண்ட் பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? தைமூர். 89வது கேள்வி, தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்து பாதிப்படைந்த பகுதி எது? தைமூர் படையெடுப்புனால ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? டெல்லி பாதிப்படைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த பகுதி எதுனா பஞ்சாப். 90வது கேள்வி, குத்புதீன் தனது தலைநகரை டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். எதிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார்னா லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றினார். கேள்வி எண் 91, காலத்தின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தவர்களின் சரியான வரிசை முறை டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த காலத்தில் எப்படி ஆட்சி செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் ஆட்சி செஞ்சுருக்காரு, அப்புறம் இல்துமிஷ், அப்புறம் பால்பன், அதுக்கப்புறம் தான் ரஷ்யா பண்ணியிருக்காங்க. அப்போ எது ஆன்சர் கரெக்டு? 1 தான் ரைட்டு. 4, 3, 2, 1. குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன், ரஷ்யா. 92வது கேள்வி, இந்தோ சாராசனி கலை வடிவத்தின் கட்டிட வடிவம் டேஷ் பாணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதில் இருக்குது? பாரசீக பாணியில் இருக்குது. 93வது கேள்வி, கூற்று 1 மியோக்கள் மீவாட்டை சேர்ந்தவர்கள். கூற்று 2, மியோக்கள் வடமேற்கு இந்திய ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தவர்கள். 2 கூற்றுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரியான கூற்றுகள். கேள்வி எண் 94, பொருந்தாததை தேர்வு செய்க. எது பொருந்தலையோ அதை தேர்வு செய்யணும். ஐபக், இல்துமிஷ், கியாசுதீன் துக்ளக், கியாசுதீன் பால்பன். இதில் 4 யார் கியாசுதீன் துக்ளக் தான் பொருந்தாதது. 95, பொருந்தாததை தேர்வு செய்க. குதுப்பினார், அலை தர்வாசா, ஜும்மா மசூதி, மோத்தி மசூதி. ஜும்மா மசூதி தான் பொருந்தாதது. 96வது கேள்வி, பொறுத்துக. அடிமை வம்சம் பிரோஷா, கில்ஜி வம்சம் இப்ராஹிம், துக்ளக் வம்சம் அலாவுதீன், லோடி வம்சம் பால்பன். இதில் முதல் ஒன்று தான் கரெக்டானது. அடிமை வம்சம் யார்? பால்பன். அடுத்தது 2வது கில்ஜி வம்சம் யார்? அலாவுதீன். துக்ளக் வம்சம் பிரோஷா. லோடி வம்சம் இப்ராஹிம். கேள்வி எண் 97, கீழ்வருவனற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கினார். 2வது, இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உயர் பதவிக்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். 3வது, நிலத்தை பெற்றவர் இக்தார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார். 4வது, இக்தாதார் எனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார். இதில் 1, 2 மற்றும் 4 மட்டும் என்னது? சரியான கூற்று. 98, தவறான இணையை கண்டறியவும். இதில் 2வது தவறான இணை. 99, டேஷ் என்பவரின் மகள் ரஷ்யா சுல்தானா, இல்துமிஷ். 100வது கேள்வி, துக்ளக் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியவர் டேஷ், பிரோஷ் துக்ளக். தேங்க்யூ.